நீங்கள் ஏன் அரசியலில் நுழையக்கூடாது? உங்களைப் போன்ற ஒரு தலைவரைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாமே அரசியலில் போக முடியாது, ஆனால் நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாமே ஆன்மீகத்தில் போக முடியும். அதனால் நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, எந்த வேலையில் இருந்தாலும் சரி, அரசியலில் இருந்தாலும் சரி, ஆன்மீகம் உங்கள் தொடணுன்றது என்னுடைய நோக்கம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் கொடுக்கணுன்ற நோக்கம். ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களே அரசியலில் எப்போது தேவை, இன்னும் வரல, அப்படி தேவையில்லை. இப்போது அரசியலில் இருக்கிறவங்க ஆன்மீகம் வந்தால் அரசாங்கம் நல்லா நடக்கும், மக்களுடைய நன்மை நல்லா நடக்கும். அதனால் நான் அரசியலில் போகிறதுக்கு என்ன தேவை? அரசியலில் இருக்கிறவங்க எல்லாமே நீங்கள் கொண்டு வந்து ஆன்மீகத்தில் வர மாதிரி பண்ணி கொண்டாங்க, அதுதானே ரொம்ப தேவை.